மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் நோக்கி செல்லும் வடவழியிலிருந்து மருதமலை சாலை வாகன நெரிசலால் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வருகிறது. இந்த பாதை மிக குறுகியதாக இருப்பதால் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக வடவள்ளி முதல் மருதமலை அடிவாரம் வரை சுமார் 4.6 கிலோமீட்டர் தூர சாலையை 4 வழி சாலையாக மாற்ற நெடுஞ்சாலைத்துறை ரூபாய் 43 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க திட்டத்தை தீட்டியுள்ளது. இதற்காக முன்னிலை அறிக்கை தமிழ்நாடு அரசின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2.6 கிலோமீட்டர் தூரத்திற்கு 30 அடி அகல இருவழி சாலையை 60 அடி அகல 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு நிலம் கையகப்படுத்தல் அவசியமாக உள்ளது. இதற்காக வருவாய்த்துறையில் ரூபாய் 13.86 கோடி டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள 2 கிலோமீட்டர் தூரத்தில் போதுமான இடம் இருப்பதால் கூடுதல் நிலம் கையகப்படுத்த தேவையில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த சாலை SH-167 எனப்படும் மாநில நெடுஞ்சாலையாகும். பிஎன்புதூர், வடவள்ளி, சோமையம்பாளையம், பாரதியார் பல்கலைக்கழகம், அரசு சட்டக்கல்லூரி போன்ற முக்கிய பகுதிகளை இணைக்கும் இந்த பாதை வடகோவை பகுதிக்கே முக்கிய போக்குவரத்து வழியாக விளங்குகிறது. மருதமலை கோவிலில் மலை உச்சியில் பார்க்கிங் வசதி குறைவாக உள்ளதால் திருவிழா நாட்களில் வாகன நெரிசல் கடுமையாகிறது. இந்த சாலை விரிவாக்க திட்டம் நிறைவேற்றப்பட்டால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பயணிகளுக்கு பெரிய நிவாரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.